கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000-2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு. பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம்? அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி. இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களே வாழை திறந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அதை காக்கா திருடிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையகிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கா நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும். ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமான்னா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன், அவன் தான் இன்றைய இளைஞன். அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. நீ ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால் நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால் தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதையை நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன்னா பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு? காக்கா மரத்துல உட்காந்து வடைய வச்சுட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு. நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சா தானேங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் நரிய வளர்க்கணும்? கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம்.
மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தான். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன், நான் தான், நான் ஒரு யக்ஷன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா தான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னான். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தாங்க அடிக்குதேன்னு சொல்லி அவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலன்னு சகாதேவன் அனுப்புறான். சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா? ஏ அசரீரி, நீ என்ன கேள்வி கேட்குதா? கொன்றுவன். நான் தண்ணியை குடிச்சிட்டு வர இருன்னு தண்ணியை குடிச்சா அவனும் செத்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்ச என்ன பையன்? அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனும் இறந்துட்டான். கடைசி யார் வராரு? நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால், 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போகும்போது அசரீரி சொல்லுகிறது, என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தரை நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார். இப்ப நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். யக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றான். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்கிறான். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பார்த்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று யக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இப்படி இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க? எந்த நம்பிக்கையில வராங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம், அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அழுவ வரும் ஆனா அழ தெரியாது, அப்படியே மலங்க மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம்தான். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே, அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே. வீடு மட்டும் எது கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மளை மறந்துட்டாங்களா?
நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில் சொல்றார். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம். ஆனா இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிடா. கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தருமன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தருமன் பதில் சொல்லுகிறார். இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலையும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான்னு டிக்கு போடுது. டீச்சர்களுக்கே பல பிரச்சனைங்க. பாத்தீங்கல்ல, 2 டீச்சர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு செய்தியில வந்தது. பல பிரச்சனைகள். ஒன்று பசங்களை சொல்ல முடியல. எங்க டீச்சர்லாம் முட்டிக்கு முட்டி என்னை அடிக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நினைவிலே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. நான் ரொம்ப கிளாஸ்ல பேசுவேன். ரொம்ப கிளாஸ்ல அதிகமா பேசுற ஆளு நான் தான். கடவுள் பிறக்கிற போது என் தலையில எழுதிட்டாரு, நீ பேச வேண்டும்னு. நான் தப்பா என்ன புரிஞ்சா பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு, அது எங்க அக்கா வேற அதே ஸ்கூல்ல படிக்கிறா. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம அக்கா நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறது தான். அதை விட பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த முதல்ல பிறக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே இருக்கும், நல்ல மார்க் வாங்கிடும், கிளாஸ்ல பேசாது. நம்ம 2வது 3வது பிறந்தது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எங்க டீச்சர்ஸ்லாம் அவளுடைய தங்கையா நீ அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஆனா எனக்கு அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளவு உதவியா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் அடி விழும். எல்லாருக்கும் விழறது தானேங்க. அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? இந்த அடி விழற போது நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஒரு அடியா? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிச்ச அடிக்கு இதெல்லாம் ஜுஜுபி. இப்ப ஆசிரியர்கள் அடிக்க கூடாது, ஏன்னா நாம அந்த முடிவுக்கு சமூகம் வந்து விட்டது. ஆனா ஆசிரியர்கள் எதையுமே சொல்லக்கூடாது என்ற நிலையில் பிள்ளைகளினுடைய மனம் அவ்வளவு பலவீனம். ஒரு டீச்சர் முடியதானே வெட்ட சொல்லியிருக்கு, முடியதான் வெட்ட சொல்லியிருக்கு. தற்கொலை பண்ணிட்டானே அந்த பையன். முடிதானே, நாளைக்கு வளர்ந்துருயா, இன்னைக்கு வெட்டினா நாளைக்கு வளரும். ஆனா அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவு மென்மையான மனமாக ஆகிவிட்டது என்றால், இது கூட ஒரு அவமானம் என்று நினைக்கிற அளவு அந்த மனம் ஆகிவிட்டது. இப்போ இது இன்றைக்கு சமூகத்தில் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் அப்பா அம்மா இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நம்மிடம் கேள்வி கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒருத்தருக்கு காசு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை, என்னுடைய குழந்தைகள் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறவ பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுடான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தருமன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தருமன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க. இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன்
4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய், நல்லா யோசிச்சு தான் சொல்றியா நீ? ஏதாவது டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளறிய? நல்லா கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தருமபுத்திரன் பதில் சொல்லுகிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க. 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும், ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லுகிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டாரு. சும்மா ஒரு ட்விஸ்ட் இந்த டேல் மத்தான இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டு இதையே எழுதுறாரு. நம்ம கூட படிச்சுட்டு வரும்போது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுறாரு. கதையில தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு தெரிஞ்சதையே இவர் இவ்வளவு நீள கடைசியில ட்விஸ்ட், கடைசியில ஆக்ஷன் கேட்கிறான். 4 பேர்ல ஒருத்தரோட உயிரை உனக்கு நான் காப்பாத்தி தரேன், யாரோட உயிர் உனக்கு வேணும்? இங்கதான் ட்விஸ்ட் வருது கதையில. சுஜாதா எப்படி எழுதுகிறார் என்றால், தருமன் பதில் சொல்லுகிறானாம், கந்தர்வனே உன்னுடைய கேள்விகள் மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கு 4 பேர்ல யாருடைய உயிரும் வேண்டாம் என்று தருமன் பதில் சொல்லுகிறான். இப்ப யக்ஷனுக்கு, அடப்பாவி மனுஷா, தம்பியே இல்லாம நீ மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ 4 பேர்ல ஒத்தனையாவது கேளு, நீ யாருமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏனென்றால் தருமன் பதில் சொல்லுகிறான், இந்த 4 பேர் உண்மையில செத்து போகல, இந்த தண்ணீரில் லேசா பென்டத்தால் கலந்திருக்கிறது. இவர்களை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல தண்ணியை கொடுத்தா அவங்களே எந்திரிச்சுப்பாங்க, நீ யாருடைய உயிரையும் கொடுக்க வேண்டாம் என்று தருமன் பதில் சொன்னதாக சுஜாதா கதையை முடிக்கிறார். இது மகாபாரத கதையை மாற்றலாமா என்றால், கதையை மாற்றுவதற்காக அல்ல, எதையுமே மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா கதையிலும் இருக்கிறது. இந்த கதையில தர்மபுத்திரன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தம்பிகள் உண்மையிலே இறக்கவில்லை, அந்த தண்ணீரில் இருக்கிற பென்டத்தால், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், மயக்க மருந்தது. சர்ஜரிக்கு முன்னாடிலாம் லேசா கொடுக்கறது அந்த பென்டத்தால் தான். அது சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க, நீ ஒத்தனையும் கொடுக்க வேணாம், 4 பேர் நானே காப்பாத்திக்கிறேன் என்று தருமன் சொன்னதாக சுஜாதா எழுதுகிற போது அந்த கதையை ஒரு சிறு புன்னகையோடு நாம் படிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் மாற்றி யோசிப்பதற்கான ஒரு பாதை இருக்கிறது. ஆனா இதுல எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னாக்க, தவறான கதைகளை நாம் நம்பிவிடக்கூடாது. இப்போ ஜியு போப் இருந்தாருங்க, தமிழுக்கு எவ்வளவோ செய்திருக்கிற மாபெரும் அறிஞர். அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஜியு போப் எழுதி வைக்க சொன்னார்னு. ஜியு போப்போட கல்லறைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படிலாம் எழுதி வைக்கவே இல்லை. இது அவங்கவுங்க அடிச்சு விடுற கதை இதெல்லாம். இப்ப இந்த அடிச்சு விடுகிற கதைகளை நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் வரலாறு முக்கியம் அமைச்சரே, எது நடந்ததோ அதைத்தான் மிகச்சரியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டுமே தவிர நாம கதைகளை அங்கேயும் இங்கேயுமா சேர்ப்பது என்பது முறையல்ல. இதே மாதிரி இன்னொரு கதை, பாரதியாருக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது காந்தி ஒரு முறை பேசுகிற போது ஆங்கிலத்திலே பேசினாராம். பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எதற்காக அந்நியரின் மொழியிலே பேச வேண்டும், உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியிலேயே நீங்கள் பேசலாம் தானே என்று பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதினாராம். உடனே காந்தி பதில் போட்டாராம், அது சரி, இதை சொல்லுவதற்கு நீங்கள் ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினீர்கள் என்று காந்தி பாரதியாரை கேட்டாராம். பாரதியார் அதற்கு பதில் சொன்னாராம், ஒருவர் செய்தது சரியல்ல என்று நினைக்கிற போது அல்லது ஒருவரை திட்டுகிற போது என்னுடைய அருமையான தாய்மொழியில் நான் அதை செய்ய மாட்டேன், இன்னொரு மொழியில் தான் அதை செய்வேன். நாம கூட கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால், இப்படி ஒரு கடித போக்குவரத்து பாரதியாருக்கும் காந்திக்கும் நடக்கவே இல்லை.
ஏனென்றால் காந்தி எழுதிய எல்லா கடிதங்களும் வெளிப்பட்டு விட்டன, எல்லாத்தையும் முறையா தொகுத்திருக்காங்க. இது யாரோ ஆர்வ கோளாறுனால கதை நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலே இது நடந்ததா என்றால் நடக்கவில்லை. எனக்கு அகிரோ குரோசவா இயக்கிய அருமையான ஒரு திரைப்படம் கனவுகள் என்பது, அதுதான் அவருடைய கடைசி திரைப்படம். ஸ்பீல்பெர்க் தயாரிப்பில் உலகத்தில் திரைப்படத்தில் மிக மேதையாக கருதப்படுகிற அகிரோ குரோசவா இயக்கிய அந்த படம் 8 சின்ன துகள்கள் கொண்டது. அதில் ஒன்றுதான் இது. ஒரு இராணுவ வீரன் போர் முடிந்து வருகிறான். போர்க்கள காட்சிகள் அவன் மனத்திலே குழம்பு ஓசைகளாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. போர் என்றால் சாதாரணமானதா? எத்தனை பேர் உயிரை தேவையமாமல் பறிப்பதுதானே போர். அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அவரை நாம் முன்பின் பார்த்திருக்கிறோமா? கெடுதல் செய்திருக்கிறாரா? ஒரு எல்லையை தாண்டி ஒருவர் வாழ்வதாலேயே அவர் எதிரியாகி போய்விடுகிறாரே. அப்படி அவன் அந்த போர்க்களத்திலே செய்த அந்த போரை பற்றி நினைத்து குற்ற உணர்விலே வருகிறான். உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள் சீருடை அணிந்தவர்கள் என்று ஒரு கணிப்பு கூறுகிறது. அதுவும் போர்க்களத்திற்கு சென்றவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாக, மன தொய்வின் காரணமாக, குற்ற உணர்வின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று. ஹிரோஷிமா நாகசாகி என்கின்ற அந்த இடங்களில் அணுகுண்டுகளை போட்டவர்கள் பின்னால் மனவேதனைப்பட்டார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளானார்கள். அவர்களுக்கு போடுகிற போது இவ்வளவு சேதத்தை இந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்தும் என்பது தெரியவே இல்லை. அப்படி அந்த இராணுவ வீரன் வருகிறான். ஒரு குகைக்குள் சென்று வெளியே வர வேண்டும். அப்போது உடல் முழுவதுமே வெடிகுண்டுகளால் கட்டப்பட்ட ஒரு நாய் அவனை பார்த்து குரைக்கிறது. அவனை கடிப்பதைப் போல பாய்ந்து வருகிறது. அவன் பார்க்கிறான், திகைத்து போகிறான். அந்த நாயை ஒன்றும் செய்ய முடியாது. அவனிடம் துப்பாக்கி இருக்கிறத சுட்டால் அவனும் செத்து போவான். அந்த நாய் குரைக்கிறது. அவன் அந்த குகைக்குள்ளே சென்று வெளியே வருகிறான். அங்கேயும் காத்திருந்து அவனிடம் குரைக்கிறது. வேறொன்றுமில்லை, அவனுடைய உள்ளுணர்வு தான் அந்த நாயாக அவனை பார்த்து குரைத்து கொண்டிருக்கிறது என்று அகிரோ குரோசவா அவனுடைய படம். அதைப்போல கொல்வினை பொழிந்து கூர்குறும் புழுகின் வில்லார் தூணி வீங்க பெய்த என்கிற அந்த பாடலில் மிக அற்புதமாக அகநானூற்றில் போர்க்களம் முடிந்தாலும் போர் முடிந்தாலும் அதன் தாக்கம் மனத்திலே இருக்கத்தான் செய்யும். மலர்கள் கூட குருதிகள் இருக்கிற இடத்தில் சிதறி கிடந்த கொழுப்பு சிதறல்களாகத்தான் தோன்றும் என்பதை மிக நேர்த்தியாக அந்த பாடல் வரையறை செய்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. பட்டினப்பாளையிலே முசுண்டை என்கிற ஒரு செடி, அந்த முசுண்டை அடர்ந்து படரும். அதனுடைய அந்த பூக்கள் நட்சத்திரங்களைப் போல, விண்மீன்களைப் போல தோன்றுகின்றன என்கிற அருமையான ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. அகலிரு விசும்பின் ஆள்போல் வாளிதின் விரிந்த புன்கொடி முசுண்டை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களிலே நாம் குறுந்தொகையில் ஒரு பாடலை பல நாட்களாக கேட்டிருக்கிறோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறிய சரிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னால் அவர்களுடைய உரைக்கும் ஒரு விளக்கம் சொன்னதைப் போல இருக்கும். தலைவன் கேட்கிறான், பல மலர்களின் வாசனத்தை அறிந்த தும்பியே, என் மனைவியில் இருக்கிற கூந்தலின் வாசனையைப் போல ஒன்றை நீ கண்டிருக்கிறாயா? எந்த பூவிற்காவது இந்த வாசம் இருக்கிறதா என்று கேட்பதைப் போல அந்த பாடல். இதற்கு ஒரு விவாதம் எல்லாம் நடந்தது. பெண்களுக்கு இயல்பாகவே வாசம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம். ஆனால் அறிவியலில் இதற்கு ஒரு பதில் இருக்கிறது. நம் உடலில் செபாசியஸ் சுரப்பி என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த செபாசியஸ் சுரப்பி தலையிலும் இருக்கிறது, மண்டை ஓட்டிலும் இருக்கிறது. அது சுரந்தால்தான் தலைமுடி பளிச்சென்றும் பளபளவென்றும் இருக்கும். அது குறைவாக சுரந்தால்
நம் தலைமுடி அந்த பளபளப்பை இழந்துவிடும். அதிகமாக சுரக்கிற போது வெளியிலே இருக்கிற தூசியெல்லாம் தலையிலே வந்து படிந்துவிடும். அதனால்தான் அடிக்கடி நாம் தலைக்கு குளிக்க வேண்டும். தினமும் குளித்தால் அந்த பளபளப்பு போய்விடும். அந்த பளபளப்பு போகாமல் இருக்க அவ்வப்போது தலைக்கு குளிக்க வேண்டும். இந்த செபாசியஸ் சுரப்பி இருக்கிறதே, இது ஒவ்வொருவர் உடலிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருவர் உடலைப் போல இன்னொருவர் உடலில் நறுமணம் இருக்காது. எனவே அந்த இறையனார் எழுதியதாக கூறப்படுகிற பாடல் அறிவியல் பூர்வமாக சரியானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருவள்ளுவர் அனிச்சம் என்கிற ஒரு பூவை பற்றி குறிப்பிடுகிறார். சங்க இலக்கியத்திலே 178 மலர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் குறிஞ்சிப்பாட்டு ஒன்றில்தான் அனிச்சம் என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கபிலர் 99 பூக்களின் பெயர்களை அந்த குறிஞ்சிப்பாட்டிலே கூறுகிறார். அந்த 99 பெயர்களும் உண்மையா என்று பார்த்தால் அவை உண்மைதான். அந்த ஒவ்வொன்றுக்கும் தாவரையியல் பெயர் இருக்கிறது என்று அறிந்து தாவரையியல் வல்லுநர்கள் அந்த பூக்களின் படங்களையும் தாவரையியல் பெயர்களையும் குறித்து வைத்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் மலராக வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு புலவர் பிரகதத்தன் என்கிற வடமொழியை சார்ந்த அரசனுக்கு விளக்கம் கூறுவதாக எழுதப்பட்டதுதான் குறிஞ்சிப்பாட்டு. இன்று தாவரையியல் வல்லுநர்களை கூட 99 பூக்களின் பெயர்களை வரிசையாக சொல்லுங்கள் என்றால் தெரியாது. ஆனால் ஒரு புலவன் 99 பூக்கள் ஒன்றும் கற்பனை அல்ல, நம் தமிழ்நாட்டிலே வளர்கிற பூக்கள், அந்த பூக்களை குறித்து தன்னுடைய 261 வரி கொண்ட பாடலில் எழுதியிருக்கிறான் என்றால் எவ்வளவு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அத்தனை மகத்தான வாழ்க்கை. அந்த குறிஞ்சிப்பாட்டிலே அனிச்சம் என்கிற ஒரு பெயர் வருகிறது. குறிஞ்சிப்பாட்டு மட்டிலும் தான் அனிச்சம் வருகிறது. திருவள்ளுவர் அனிச்சம் என்பதை பலமுறை கையாளுகிறார். அதிலும் குறிப்பாக விருந்தோம்பலிலே சொல்லுகிறார், மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினர் என்றால் ஏதோ உறவினர்கள் அல்ல, சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அல்ல, நம் வீட்டிற்கு வருகிற முன்பின் தெரியாதவர்களைத்தான் விருந்தினர் என்று பழந்தமிழர்கள் அழைத்தார்கள். அந்த காலத்தில் சத்திரங்கள் கிடையாது. போகிற வழியில் எந்த வீடு இருக்கிறதோ அங்கே போய் இரவிலே கிடைத்ததை உண்டு மறுநாள் கிளம்பி விடுவார்கள். அவர்கள்தான் விருந்தினர்கள். தமிழ்நாட்டிலும் கிரேக்கத்திலும் தான் முன்பின் தெரியாதவர்களை விருந்தினர்களாக கருதிய பாரம்பரியமும் தொன்மையும் உண்டு. விருந்தினர்கள் வருகிற போது இவர்கள் வந்து விட்டார்கள் என்று முகத்தை சற்று சுருக்கினால் கூட அவர்கள் முகம் சுருங்கிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். எனக்கே அந்த அனுபவம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒருவர் கவிதையெல்லாம் எழுதுவார், நன்றாக பேசுவார், பார்க்கிற போதெல்லாம் வந்து ஒட்டிக்கொள்வார், வாய் நிறைய புகழ்வார். புகழ்பவர்களை நம்பக்கூடாது. அப்படி அவர் மிகவும் நெருக்கமாக இருப்பார். அவருடைய வீட்டிலே ஒரு திருமணம், நீங்கள் வந்துதான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்களும் அது உண்மை என்று நினைத்து கொண்டு ஒரு மாலை வேளையிலே சென்றோம். அப்போது எப்படி அவர் சாப்பிட சொன்னால் உபசரித்தால் சாப்பிடாமல் திரும்பி வர முடியும், ஏனென்றால் இன்னொரு பணி வேறு இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டு சென்றோம். உள்ளே போனோம், வரவழைத்தார், அமரச் சொன்னார், அதோடு சரி. அதற்கு பிறகு அவர் எங்கள் பக்கம் கவனிக்கவே இல்லை. எங்களை முதல் வரிசையில் அமர வைத்தார். அதற்கு பிறகு 10 முன்வரிசைகள் முளைத்தன. நாங்கள் 11வது வரிசையிலே இருந்தோம். அதை போல சிலர் நடந்து கொள்வது உண்டு. திருக்குறளிலே 2 பூக்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று நான் படித்தேன். ஆனால் மொத்தம் 3 பூக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அனிச்சம் ஒன்று, குவளை ஒன்று, தாமரை ஒன்று. இந்த 3ம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும்
மானிழை கண் ஒவ்வேம் என்று ஒரு குறள். எல்லாம் காமத்துப்பாலில் தான், ஒரே அதிகாரத்திலே வருகிறது. இன்னொன்று தாமரை கண்ணான் உலகு என்று முடிகிறது. தாம் வீழ்வா மென்தோள் துயில் இனிது கொள்க தாமரை கண்ணான், இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு என்பது. திருவள்ளுவர் அனிச்சம் என்கிற அந்த பூவை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார். இரட்டை காப்பியங்களாக இருக்கிற அந்த சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் கூட பாடல்கள் வருகின்றன. ஆனால் திருவள்ளுவர் இந்த 3 பூக்களின் பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் மலர் என்பதை அடிக்கடி பயன்படுத்துகிறார். அதில் ஒன்றுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று. இந்த குறளுக்கு விளக்கம் கூறுகிற போது, நீர்நிலை தாவரங்கள் வருகிற வெள்ளத்திற்கு ஏற்ப தங்களுடைய உயரத்தை அனுசரித்துக் கொள்வதைப் போல ஊக்கத்திற்கு ஏற்பத்தான் உயர்வு வரும் என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது. நீர்நிலை தாவரங்களையும் மண்ணில் வளர்கிற தாவரங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மண்ணிலே வளர்கிற தாவரங்கள் வெள்ளம் வந்தால் மூழ்கி போய் விடுகின்றன. எந்த வெள்ளத்தால் வாழ்கிறதோ, எந்த நீரால் வாழ்கிறதோ தாவரங்கள், அந்த வெள்ளம் அளவுக்கு அதிகமாக வருகிற போது நிலத்திலே இருக்கிற தாவரங்கள் மூழ்கி இறந்து விடுகின்றன. ஆனால் நீர்நிலை தாவரங்களோ வெள்ளம் வர வர தங்களை உயர்த்தி கொள்கின்றன. எனவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய ஊக்கத்தின் மூலம் தன்னை உயர்த்தி கொள்ளுகிற மனிதன்தான் வாழ்க்கையிலே முன்னேறுவான். வெள்ளம் வரும், வெள்ளத்தை போல எதிர்ப்பு வரும், ஆனால் உங்களுடைய ஊக்கம் உங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதைத்தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது மூதுரையிலும் வருகிறது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு பாடல் இந்த மலர்களை ஒப்பிட்டு, மடல் பெரிது வாழை மகிழிடைது கந்தம் உடல் சிறிது என்று இருக்க வேண்டாம், கடல் பெரிது கண்ணீரும் ஆகாதே அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். கடல் பெரிதாக இருக்கிறது, ஆனால் அந்த கடலின் நீர் உண்பதற்கு பயன்படாது. அதன் அருகில் சின்ன ஊரலை நீங்கள் தோண்டினால் அந்த தண்ணீர் பயன்படும். வாழை பெரிதாக இருக்கிறது, மனமில்லை, மகிழம் சிறிதாக இருக்கிறது, மனத்தால் மகிழ வைக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்திலே பூக்களை பற்றி சொல்லுகிற போது இயற்கையை மிக அழகாக இளங்கோவடிகள் கூறுகிறார். இல்வளர் முல்லை மல்லிகையோடு அவிழ்ந்த பல்பூம் சேர்க்கை பள்ளியில் கவிழ்ந்த என்று குறிப்பிடுகிறார். பள்ளியில் பொழிந்த என்று குறிப்பிடுகிறார். மல்லிகையும் முல்லையும் பின்னி பிணைந்த மாலை பொழுது என்று அவர் மிக அழகாக கூறுகிறார். மணிமேகலையை பற்றி சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிற போது அவள் பூத்தொடுப்பதில் வல்லவளாக இருந்தாள் என்று குறிப்பிடுகிறார். இதை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், பாடலை சரியாக புரிந்து, வட்டிகை செய்தியும் மலராய்ந்து தொடுத்தலும் கோலம் கோடலும் கோவையின் கோப்பும் கற்று துறைபோகிய பொற்கொடி நங்கை என்கிறார். மலர்களை ஆய்ந்து அதை தொடுப்பது மிகவும் சிரமமான காரியம், எல்லோருக்கும் வராது. மிகுந்த பொறுமை வேறும். மிக மென்மையாக அந்த மலர்களை கையாள வேண்டும். 2 மலர்களை இந்த பக்கமும் 2 மலர்களை அந்த பக்கமும் வைத்து ஒரு முடிச்சு போட வேண்டும். அந்த முடிச்சியை அழகாக போட்டு இழுக்க வேண்டும். அது அளவுக்கு அதிகமாக இழுந்தால் அந்த காம்புகள் அருந்துவிடும். அளவாகத்தான் அதை இழுக்க வேண்டும். அப்படி என்றால் மிகுந்த பொறுமை வேண்டும். பொறுமை உள்ள ஒரு பெண், பொறுமையும் பொறுப்பும் இனிமையும் கலந்தவள் என்பதை மிக நேர்த்தியாக மணிமேகலை என்கிற அந்த வாசகத்தில் மிக நேர்த்தியாக அதை சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். நம்முடைய நீதி நூட்களிலே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மலர்கள்தான் உருவமாக்கப்பட்டிருக்கின்றன. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீருவார் உறவல்லர், அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போன்றதே ஒற்றி உறவார் உறவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குளத்திலே நீர் இருக்கிற போது
பறவைகள் எல்லாம் மீன்களுக்காக வரும். ஆனால் நீர் வற்றினாலும் அதிலே இருக்கிற அந்த ஆம்பலும் கொட்டியும் அங்கேயே இருக்கும். அதைப் போல நாம் வறிய நிலையை அடைந்தாலும் துன்பம் வந்தாலும் ஓய்வு பெற்றாலும் நம்முடன் உடனே இருப்பவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் என்று மூதுரையிலே விளக்கம் கூறப்படும். மகிழ்ச்சியாக இருக்கிற போது, பணம் இருக்கிற போது, செல்வம் இருக்கிற போது, செல்வாக்கு இருக்கிற போது எல்லோரும் தேடி வருவார்கள். இவையெல்லாம் கடந்த பிறகு வேதனையாக இருக்கிற போது யாராவது வந்து நம் தோள்களை தட்டி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வார்களா? அப்படி ஒருவர் சொன்னால் அவர்தான் உங்கள் நண்பர். நான் படித்திருக்கிறேன். ஒருவனிடம் கேட்டார்கள், உன்னுடைய உடலிலேயே மிகவும் பிடித்த பகுதி எது என்று. அவன் சொன்னான், என் கண்கள் பார்க்க உதவுகின்றன, படிக்க உதவுகின்றன, என்னை அறிஞனாக்கியது, மேதையாக்கியது. ஆனாலும் அதை ஓரளவுக்கு மேல் நேசிப்பதில்லை. என் நாசி பல்வேறு விதமான வாசனைகளை உணர வைத்தது. அவர் சொன்னார் அல்லவா, வாசனை இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. உண்மைதான். அனாஸ்மியா என்று ஒரு பெயர் உண்டு. வாசனை இழப்பதற்கு அனாஸ்மியா என்கிற பெயர். வாசனை போய்விடும். பலருக்கு பெருந்தொற்றின் மீது போய்விட்டது. வாசனை போனால் நீங்கள் சாப்பிடுவதில் 1/4 பங்கு கூட சாப்பிட முடியாது. நம் வாசனை தான் நம்மை சாப்பிட தூண்டுகிறது. எனவே மூக்கு பிடிக்க சாப்பிடுபவர்கள் கூட மூக்கை பிடித்து கொண்டால் சாப்பிட முடியாது. அப்படி அவனிடம் கேட்டபோது, மூக்கு அழகாக இருக்கிறது, என்னுடைய வாய் நான் மேடைகளிலே பேசி இருக்கிறேன், என்னுடைய கைகளில் அரிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் இந்த பகுதிகளை நான் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதில்லை. எதை நேசிக்கிறாய்? என் தோள்களை நேசிக்கிறேன். ஏன்? அவைதான் என் நண்பர்கள் ஆறுதலாக கண்ணீருடன் வந்து சாய்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கின்றன, அதனால் நேசிக்கிறேன். எப்போது நாம் துன்பம் வருகிறதோ அப்போது அருகே இருப்பவர்கள் தானே நண்பர்கள். அதைத்தான் நாலடியார் குறிப்பிடுகிறது. கோட்டுப்பூ போலே மலர்ந்து பின் கூம்பார் வேட்ப வேட்டதே நட்பான். தோட்ட கயப்பு போல முன்மலர்ந்து பின் கூம்புவாரை நயப்பாரும் நட்டாரும் இல்லை. சில மலர்கள் மலர்ந்து உடனே கூம்பிக்கொள்ளும். அதை போல தொடக்கத்திலே இனிமையாக ஆரவாரமாக சில நட்பு இருக்கும், பிறகு அவை கூம்பிவிடும். அதை போல இருக்கக்கூடாது நட்பு. மலர்ந்தால் எப்போதுமே கூம்பாமல் இருக்கிற நட்பு தான் சிறந்த நட்பு என்று நாலடியாரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான பாடல் ஒன்று வருகிறது. கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ, அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்ற அதிசயத்தார் என்பதுதான் அந்த பாடல். கற்பகத்தின் பூங்கொன்போ, குவளை, எத்தனை மலர்கள், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல கம்பராமாயணத்திலே ஒரு பாடல். கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள். அதை இப்போது ராமனிடம் உரைக்கப் போகிறாள். தன்னுடைய தலையிலே மகுடம் ஏறப் போகிறது என்று நினைத்திருந்த ராமனுக்கு அந்த செய்தி அதிர்ச்சியாகத்தானே இருந்திருக்க வேண்டும். மாறுதலுக்கே அதிர்ச்சியாகிற அலுவலர்கள் தானே அதிகம். ஆனால் மகுடமே பறிபோய்விட்டது. அந்த செய்தியை கைகேயி கூறுகிறாள். நீ 14 ஆண்டுகள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்போது ராமனுடைய முகக்குறிப்புகள் எப்படி இருந்தது என்பதுதான் அது. அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்போது மலர்ந்த செந்தாமரையை விட அவனுடைய முகம் அந்த செய்தியை கேட்டு மலர்ந்தது என்றால் எத்தனை சமூக நுண்ணறிவு ராமனுக்கு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு உணர்ச்சி மேலாண்மை இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். புகழேந்தி மலர்களை பற்றி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். மங்கையொருத்தி மலர் கொய்தாள், வன்முகத்தை பங்கயமென்றெண்ணி பாய்வண்டை செங்கையால் காக்கா கைமலரை காந்தல் என பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து என்பதுதான். ஒரு பெண் ஒரு பங்கைய மலரை போய் பறிக்கிறாள். அதன் மீது ஒரு வண்டு ஏற்கனவே அமர்ந்திருக்கிறது. அது சற்று தொந்தரவு செய்யப்பட்டதால்
அங்குமிங்கும் சுற்றியது. அவள் முகத்தை பார்த்தது. உடனே அவள் முகத்தை ஒரு மலரை போல அழகாக இருக்கிறதே என்று அவள் முகத்தை சுற்றியது. அவள் கையால் பயத்தினால் தடுத்து நிறுத்துகிறாள். கைகளை காந்தல் மலர் என்று எண்ணி அந்த காந்தல் மலர் என அந்த கைகளை சுற்றுகிறது. அந்த பயத்தில் அவள் வேர்த்தாள் என்று குறிப்பிடுகிறார் புகழேந்தி. என்ன அழகான கற்பனை பாருங்கள். புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று பொது வெளியிலே தினம் தினம் அதிகமாக அழைக்கப்படுபவனும் இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனுமாக நான் இருக்கின்றேன் என்றால் தொடர் வாசிப்பும் கடின உழைப்பும் அல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது? நம் தமிழிலே நான் உங்களிடம் உரை நிகழ்த்துவதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி மாணவர்களிடம் பேசும்போது அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையான உதாரணங்களோடு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா? யாரு? உலக நீதி. இளமையில் கல், சின்ன வயசுல படிச்சிரு, ஆத்திச்சூடி. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு, அதுக்குள்ள படிச்சிடறா. யார் சொல்றா? நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. யார் சொல்றா? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில. இப்ப நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க வைக்கிறாங்கிறத நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியுது தான் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவதற்கு காரணம் தான் படிக்காதது தான் என்று. அதனால்தான் உங்களுக்கு ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் அரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் வந்து ஒரு எஸ்பியா இருந்தா அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் எனக்கு சிறப்பு. ஒரு ராஜாவா இருந்தாக்கா அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனா நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால எல்லாத்த விட பெருசு கல்வி படிடான்னு நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏன் பணத்தை விட கல்வி பெருசு? எப்பயாவது யோசித்து பார்த்துறீங்களா? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி பெருசு. அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்றதுணை. நான் என்ன அர்த்தம்? சிறிது காலமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிய போகின்ற இந்த மனித உயிருக்கு வாழ்க்கை முழுவதும் கல்வியை விட சிறந்த துணை வேற ஒன்றும் இல்லைண்டாம். ஆரம்பத்தில் படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். எப்படி? அருமை மாணவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா படிம்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் டீச்சர் படிம்பாங்க. அப்படி சொல்லும்போது கஷ்டமா. நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சா தோற்பா இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும். இது எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்தில்? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? படின்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் கஷ்டமா தாண்டா இருக்கும். ஒழுங்கா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுனா வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கும். சிற்றின்ப செயல்களோ, எங்கேயாவது போய் எதையாவது ஒரு தவறான செயலில் நீ ஈடுபடுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படணுமா? நாங்க தான் படிக்கிறோமே. படிக்கிறது எப்படி படிக்கணும்னு சொல்றான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். என்ன அர்த்தம்? நான் 12வது படிக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு
4 லைன் இங்கிலீஷில் கொடுத்து பார்த்து படிக்கிறான்னா படிக்க தெரியாது. மேடையில் ஏறி ஒரு 10 நிமிஷம் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுறான்னா பேச தெரியாது. அதுக்கு பேர் படித்தவனா? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப யார் படிச்சவன், யார் படிக்காதவன், யார் நல்லவன், யார் கெட்டவன், அதையும் சொல்லிட்டு போயிருக்கான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நல்ல நண்பர்கள் 4 பேர் சேர்றது தாமரை பூத்த தடாகத்துல அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போலாம் நல்ல மாணவர்கள் நல்ல மாணவிகள் நட்பாக சேருவது. ஆனா காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்குது இல்ல, முட்டாள்கள் 4 பேர் கெட்டவர்கள் 4 பேர் சேருவது பிணமும் காக்கையும் காகமும் சேருவது போலாம். நம்ம அன்னப்பறவையா இருக்கணுமா காகமா இருக்கணும்? உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு சப்ஜெக்ட்ல நாலேஜே இல்லாமல் வேலைக்கு ஆள் எடுத்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாமல் டிகிரியை மட்டும் வச்சுட்டு வெளியில் வர்றவன் யாராம்? மயில் இல்லையா, வான்கோழியா? உண்மையாவே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா போய் இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போறவன் யாராம்? மயிலா? பாக்கி பேரெல்லாம் சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மயில் போல இருக்கின்ற வான்கோழியா? நீ மயிலா இருக்கணுமா வான்கோழியா இருக்கணுமா? நீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, பல லட்சம் வேலைகள் இன்று இந்தியாவிலே காலியாக இருக்கின்றது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தகுதியான வேலைக்கு தகுதியான மாணவர்கள் மாணவிகள் கிடைப்பது அரிதாகி கொண்டே வருகிறது. பேருக்கு படிச்சிருக்கான ஒழிய அவனுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு திறமையும் இல்லை அறிவும் இல்லை. அது மாதிரி உள்ளவர்களிலே ஒருவராக தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு மாறிவிடாதீர்கள். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி புத்தக திருவிழாலாம் ஏன் நடத்துது, எதற்காக நடத்துகிறார்கள்? அருமை மாணவர்களே மாணவிகளே, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கிறது. அதை படிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் அறிவாளிகளாக மாற முடியும். எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறீங்க அதுக்காக தான். ஏன்னா எல்லாரும் அறிவாளி ஆகிறது இல்லையே. யோசித்து பாருங்க. படிக்கிறது இல்லை. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. இவ்வளவு பேர் ஏன் படிப்பு பத்தி இவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் அதிகமாக படித்தவர்கள். படிப்பவர்கள் மட்டுமே பெரிய பெரிய உண்மையான தலைவர்களாக மாற முடிகிறது. அடிப்படை எங்கிருந்து வருகிறது? புத்தகங்களில் இருந்து.
அதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகளை இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு மாக்கியவள்ளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை என்ற ஒற்றை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கையே உருவாக்கியது. அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். காந்தியிடம் சென்று கேட்டார்கள், 1 கோடி ரூபாய் பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று. ஒரு நூலகம் கட்டுவேன். ஆபிரகாம் லிங்கனிடம் சென்று கேட்டார்கள், புத்தகத்தை பற்றி ஏதேனும் சொல்லுங்களேன் என்று. நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒருவனை காட்டுங்கள், அவனை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஜூலியஸ் சீசர்ட்ட போய் கேட்டாங்க, புத்தகங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. 1000 நல்ல புத்தகங்களை படித்தவனை காட்டுங்கள், நான் என்னுடைய வழிகாட்டியாக அவனை ஏற்றுக்கொள்கிறேன். நெல்சன் மண்டேலாட்ட போய் கேட்குறாங்க, ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு உரிமை வேணும்னா என்ன உரிமை கேட்பீங்கன்னு. புத்தகங்கள் படிக்கின்ற உரிமை தான் கேட்பேன்கிறார். எல்லாரும் பாருங்க, நான் சொல்றாலாம் பெரிய ஆள். ஆபிரகாம் லிங்கனிடம் போய் கேட்கின்றார்கள், ஜூலியஸ் சீசரிடம் கேட்கின்றார்கள். இதெல்லாம் விட்டுருங்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச மாபெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்திலே கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு. புத்தகம்ங்கிறான். மார்ட்டின் லூதர் கிங்கிட்ட போய் கேட்குறாங்க, போராட்ட களத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது? புத்தகங்கிறான். சர்ச்சில்கிட்ட போய் கேட்குறாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு. புத்தகங்கிறார். இத்துணை பேரும் புத்தகம் புத்தகம் என்று சொல்லுகிறார்களே ஏன்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். இது போன்ற இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் என்று மிகப்பெரிய கூட்டம். அப்போது அந்த மக்களை பார்த்த லெனின் சொன்னான், அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இந்த ரஷ்யாவை மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது. என்ன கடமைன்னு கேட்டாங்க. ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், படியுங்கள்னா. என்னடா முதியவரை படிக்க சொல்றானே? ஒரு பெண் எழுந்து கேட்டால் படியுங்கள்னா. 3வது கடமை முக்கியமானது எங்களுக்கு என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், படியுங்கள்னே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு காரணம் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் படித்திருப்பீர்கள் மகா அலெக்சாண்டரை பற்றி. ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அலெக்சாண்டர் மாசிடோனியா பட்டணத்தில் உலகத்தை ஜெயித்த மகா அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நிற்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். எங்கே போகிறார்கள் என்று கேட்கின்றான். டயோஜனிஸ்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு, அவரை போய் பார்க்க போறாங்கன்னு. ஏன்டா, நான் உலகத்தை ஜெயிச்ச இந்த நாட்டுடைய மன்னன், நான் இங்க இருக்கேன், என்ன பார்க்காம எவன்டா டயோஜனிஸ், அவனை போய் அழைச்சிட்டு வாங்க. தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். இது மாதிரி காலையில 6 மணிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்துல புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான், அவங்ககிட்ட பேசுற மாதிரி. இவன் போய் வா அரண்மனைக்கு போகலான்னு கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்குறான். வந்து மன்னனை பாருங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையேங்கிறான். இல்லை, மன்னன் ஒன்றை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான் தளபதி. மன்னன் அங்கே வர சொல்றாங்க. அதிர்ந்து போகிறான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை தன்னை வந்து பார்க்கும்படி ஒரு சாதாரண கூரை வீட்டிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறானே, எப்படி போய் இதை மன்னன்ட்ட சொல்றது? அழைச்சிட்டு போகலன்னா தலையை துண்டாக்கிடுவோம். போய் சொல்றான், என்னை வர சொன்னானா என்று அதிர்ந்து போன அலெக்சாண்டர் அவன் குதிரை எடுத்துட்டு போறான். இதே மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு மக்கள்கிட்ட சூரிய வெளிச்சத்தில் படிச்சு சொல்லிட்டு இருக்கான். குதிரையை கொண்டு போய் குறுக்க நிறுத்துறான். படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்றது அத்துணையும் உண்மை சம்பவங்கள், சரித்திர பதிவுகள். கண்களை அகற்றாத டயோஜனேஸ், சூரிய வெளிச்சத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன். குதிரையை குறுக்கே நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக நான் படிப்பதை தடுக்கின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்து. யார சொல்றான்? அலெக்சாண்டரை சொல்றான். அதிர்ந்து போன அலெக்சாண்டர் குதிரையை எட்டி நிறுத்திட்டு இறங்குறான், எந்திரிக்கிறான். என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்கிறான். உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டரா, அவனுடைய மன்னனை உனக்கு என்னடா வேணும்னு யார் கேட்கிறா? டயோஜனிஸ் என்ற அந்த அறிவாளி கேட்கின்றான். அவன் ஒரே கேள்விதான், நான் உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர், என்ன பார்க்காம எல்லாரும் உன்னை ஏன்டா பார்க்க வர்றான்னு கேட்க. அவன் சொல்றான், நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. நீ வாளினுடைய கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் நூலினுடைய கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து என்னையே வென்ற என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள்.
இதுதாண்டா உனக்கு எனக்கு வித்தியாசங்க. அப்படி என்றால் புத்தகங்கள் எப்படி வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்று பாருங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒழுக்கம் தவறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது 2 தான். முதல் காரணம் செல்போன். சமீபத்தில் உங்களை மாதிரி +2 படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. +2ல இந்தியாவிலேயே நீட்ல யார் முதல் மதிப்பெண் வாங்கினாங்க? இந்தியாவிலேயே ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுல முதல் மதிப்பெண்கள் இந்தியாவில் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு என்னையும் ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் ஒருவரையும் அழைத்திருந்தார்கள். ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. 1 மாசத்துக்கு முன்னாடி பரிசு கொடுக்க போகும்போது இது மாதிரி மாணவர்கள் கூட்டம். ஒரே ஆச்சரியம், என்னடா நீட்ல பாஸ் மார்க் வாங்கி டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம பிள்ளைங்க இந்த கஷ்டப்படுது, இவன் நீட்ல ஜேஇஇ அட்வான்ஸ்ல இந்தியாவில் முதல் மார்க் வாங்கியிருக்கானே. நீட்ல 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்கான். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு. அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர், பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல, ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒத்த பல்பு வீடு சார், அது ஆங்கிலத்தில் சொன்னதை உங்கள்கிட்ட நான் தமிழில் சொல்கிறேன். எங்கள் அப்பா ராத்திரியில் பனியில் ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அப்படியே நுடக்கிட்டு படுத்துக்குவார் சார், என் படிப்பு கிடக்கூடாதுன்னு. அப்படி என்னை படிக்க வச்சார் சார், அதனால தான் சார் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எங்கம்மா சேர போகிற? எய்ம்ஸ்லையா ஜிப்மர்லையா டாக்டர் ஆக போகிறேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்லுது, 2லையும் கூப்பிட்றாங்க சார், நான் என்ன எதுலன்னு முடிவு பண்ணல சார். அதே மாதிரி பிரணவ் கோயல்னு ஒரு பையன், ஜேஇஇ அட்வான்ஸ்னு ஒரு பரீட்சை இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கிராமப்புறத்து மாணவர்களுடைய அறிவு மிக பெரியது, திறமை அதை விட பெரியது என்ற காரணத்தினால் உங்களால் முடியும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஜேஇஇ மெயின் எழுதி ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதணும். 360 மார்க்குக்கு அந்த பரீட்சை. அதுல படிச்சு பாஸ் பண்றவன் தான் ஐஐடிக்கு போறான். 360 மார்க்குக்கு 250 மார்க் வாங்கினாலே நீ ஐஐடி பாம்பே போயிடலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஐஐடி பாம்பேல, பிட்ஸ் பிலானில, என்ஐடியில், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற பிள்ளைங்க இருக்க 21 வயசுல படிச்சு முடிச்சுட்டு வெளியில போகும்போது, நீங்கெல்லாம் இப்ப செல்போனை வச்சுட்டு தெரியுறீங்கல்ல, இந்த செல்போனை உருவாக்குற கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் அத்துணை கம்பெனியினுடைய சிஓ அங்க வந்து வாசல்ல வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறான். எதுக்கு? 1 மாசத்திற்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதற்கு. 1 மாசத்திற்கு. நீங்க என்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க போய் 25,000க்கு ரோடா அலையறீங்க. நீங்களும் மாணவர்கள் தான், +2 தான் படிக்கிறீங்க, அவர்களும் மாணவர்கள் தான், +2 தான் படிக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி அரசு கல்லூரியில் படிச்சுட்டு தான் எஸ்பி ஆனேன். நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தான் கிராமத்திலிருந்து வந்து தான் பேச்சாளரான. இதெல்லாம் எப்படி முடியுது? எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிந்தனை சிதறல் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் படிச்சதுனால முடியுதுங்கிறான். என்னடா கெட்ட பழக்கம்? எப்படா ஃபர்ஸ்ட் வந்த? அதுல அந்த பிரணவ் கோயல், கார்த்திகேய குப்தான்னு 2 பேர், அவங்க அப்பா அம்மாவோட ஸ்டேஜுக்கு வர்றான். பெற்றோர்கள், ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க. என் கூட வந்த தலைமைச் செயலாளர் கேட்டாரு, எப்படிமா அப்படி மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டார். அவர் சொல்றாரு, அந்த பையன் சொல்றான், சார் 10th 11th 12th 3 வருஷமா செல்போனை தொடவே இல்லை சார், அதுதான் சார் முக்கிய காரணங்கிறான். இது எப்படா முடியும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகிட்ட பேச முடியல சார், அதனால நான் செல்போன் வாங்கிட்டு போய் ஸ்மார்ட் போன் கொடுத்தேன், என் பிள்ளை வேண்டான்ட்டான் சார். ஏண்டான்னு கேட்டேன். கூட இருக்கிறவன் யாருமே செல்போன் வச்சுக்கல, எனக்கு எதுக்குப்பா? அவர் இவ்வளவுக்கும் அதிகாரியா இருக்காரு. சார் அந்த 6 பேர் என்ன ஆனா, அந்த பாரு சார் உட்காந்துருக்கான் முதல்ல வரிசையில் 6 பேர். அந்த 6 பேர் தான் சார் இன்னைக்கு வந்து என்னோட பாம்பேல வந்து சேர்ந்துருக்கான் சார் ஐஐடியில். எல்லாருக்கும் 25 லட்சம் ரூபா சம்பளம் சார். 25 லட்சம் 1 மாசத்துக்கு. படிக்கணுமா வேண்டாமா? கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதுடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா. ஜீவா. கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார். பாரதி. இந்த பசங்களுக்கு கால் வயிற்று கூட கஞ்சி இல்லை, அதுக்கு காரணம் நியாயமான வழியில் ஒழுக்கமாக சம்பாரித்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு கல்வி தான் வேணும். படிச்சுட்டானா எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனால் இந்த முட்டா பயல்களுக்கு அந்த அறிவு கூட இல்லையே, என்ன பண்ணுறது? இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போது இந்த செல்ஃபோனால் எவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் மற்ற மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக. நான் சொல்கிற சம்பவம் இந்தியாவில், வெளிநாட்டில் இல்லை. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் ஒன்றாக சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அதில் அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. அத்துணை பேரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். செல்போன்ல பார்த்துட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே நாசமாக போகிறது என்பதை ஒரு இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்துக் கொண்டது. இரவோடு இரவாக, நீங்கெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க, டவுன்ல இருக்கிறாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். இதை மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைஞ்சவனெல்லாம் 27 பேரை காவல்துறை இரவோடு இரவாக காவல் நிலையத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால். இது எத்தனை பேருக்கு தெரியும்? காலையிலே 54 பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளை போய் கண்ணீரோடு தட்டுகிறார்கள். என் புள்ள பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பொண்ணு போட்டோ வந்துடக்கூடாது, என் பையனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலையே கிடைக்காது, குடும்பமே போச்சு, நாங்க எல்லாரும் உயிர் வாழவே முடியாது, இப்படி எல்லாம் போய் புலம்புறாங்க. இதனால தவறான ஒரு பேஜ் ஆரம்பிச்சு செல்போன்ல தவறு செய்ததற்காக